ஸோ ஆப்டிடியூட் பேஸ்னு வரும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும் அப்படின்னா சில பேசிக் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து பிரின்சிபல், த அமௌண்ட் ஆஃப் லோன் ஆர் borrowing involved in the transaction is called principal. அதாவது இன்ட்ரெஸ்ட்னா ஃபஸ்ட்டு தமிழில் என்னன்னா வட்டின்னு அர்த்தம். ஸோ பிரின்சிபல்னா இப்போ நீங்கள் கடன் வாங்குறீங்கள இந்த கடன் தொகை அதுதான் வந்து நம்ம பிரின்சிபல்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் பிரின்சிபல். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். இப்போ கடனுக்கு சில வட்டி இருக்கும், அந்த வட்டிக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். அதாவது த பாரோவர்னா நம்ம தான் pays a certain amount for the use of the money. This is called interest. ஸோ பணத்தை வாங்கினதுக்காக சில தொகையை அவங்கள்ட்ட கொடுக்கணும். ஸோ அந்த தொகை பேர் தான் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைம். த borrowing இஸ் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீரியட் விச் இஸ் கால் டைம். அதாவது அந்த கடன் வந்து சில நாட்களுக்கு தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு தான் அந்த பணம் யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு கடன் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அந்த டைம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து அதான் இந்த நேரம், எவ்வளோ நேரம் நம்ம அந்த பணத்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த டைம் பீரியட் இருக்குது. நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில பர்சன்டேஜ் இருக்குது, அந்த பர்சன்டேஜ் பேர் தான் இன்ட்ரெஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1000 ரூபா ஒரு வருஷத்துக்கு வாங்கியிருக்கீங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% அப்படின்னா உங்களோட அதை வச்சு தான் உங்களை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும், சில உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா நீங்களே அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்குன்னு சில பர்சன்டேஜ் இருக்குது. பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேங்க்குக்கு போகும்பொழுது என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேளுங்க. அதாவது இப்போ நீங்கள் 1000 ரூபா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் சில காசு வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆகும். ஐ மீன் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்து விழும். ஸோ அந்த எவ்வளோ காசு போடணும் அப்படின்றதுக்காக பேங்க் வந்து சில பர்சன்டேஜ் வச்சுருக்கும். அந்த பர்சன்டேஜ் பேர் தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். இப்போது பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்தோம் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட். இப்போது 1000 ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 1100 ரூபா ஆகிடும். அப்போ அந்த 1100 ரூபா தான் வந்து உங்களோட அமௌண்ட். ஸோ பிரின்சிபல் வந்து 1000 rupees, இன்ட்ரெஸ்ட் வந்து 100 rupees அப்படின்னா ஸோ 1100 தான் வந்து உங்கள் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ 5 டெஃபினேஷன் புரிஞ்சுதா இல்லை ஒன் மோர் டைம் பார்க்கணுமா? பிகாஸ் நிறைய பேர் கூட வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் கிளியரா? ஓகே ஹர்ஜி. அதாவது 5 டெஃபினேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்னன்னா பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தொகையை வந்து கடனாக வாங்குறீங்க அப்படின்றது தான் பிரின்சிபல். இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த கடன் வாங்கிட்டீங்க, ஸோ வாங்கிறதுக்கு சில பர்சன்டேஜ் ஆஃப் வட்டியை அவன் போடுவான், அது பேர் தான் இன்ட்ரெஸ்ட். டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ நாள் அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் டைம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகும். இப்போதைக்கு சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட்லாம் கண்டுபிடிச்சி முடிச்ச அப்புறம் நம்ம அந்த பிரின்சிபல்லையும் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். கிளியர் ஆர்ஜி? ஓகே சரி, இப்போ நம்ம வந்து ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் எஸ்ஐ நான் போட்டிருக்கேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் டைம் பீரியட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 100 போட்டோம்னா யூ வில் கெட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா அமௌண்ட் ஆல்ரெடி டெஃபினிஷனில் சொன்ன மாதிரி அமௌண்ட் வந்து பிரின்சிபலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டு ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 100 இன்டூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை பிரின்சிபல் இன்டூ டைம் பீரியட். இந்த 3 ஃபார்முலா கிளியரா? ஓகே. இப்போ ஃபோர்த் ஃபார்முலா என்ன அப்படின்னா டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு. டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 100 இன்டூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை பிரின்சிபல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பிரின்சிபல். பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 100 இன்டூ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பை டைம் பீரியட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியல, அமௌண்ட் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பிரின்சிபல் வந்து 100 இன்டூ அமௌண்ட் பை 100 பிளஸ் டைம் பீரியட் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஆக்சுவலாக ஏ ஈக்குவல் டு கிடையாது, பி ஈக்குவல் டு. ஸோ கேஸ் 2 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காம அமௌண்ட் தான் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து 100 இன்டூ அமௌண்ட் பை 100 பிளஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ பேசிக்காக இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் நம்மளால சம்ஸ் போட முடியும். ஸோ ஃபார்முலா தெரியலன்னா மறுபடியும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். கிளியரா எல்லாருக்கும்? கேஸ் 2 டிஃபிகல்ட்டாக இருக்கு. ஓகே, கேஸ் 2ல ஒரு மிஸ்டேக் இருக்கு. அதாவது ஏ ஈக்குவல் டு கிடையாது, அது வந்து பி ஈக்குவல் டு. ஸோ அமௌண்ட் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியல, அமௌண்ட் தான் தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா 100 இன்டூ அமௌண்ட் டிவைடட் பை 100 பிளஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ஆப்டிடியூட்ல கேட்க மாட்டாங்க செகண்ட் கேஸு. இது வந்து ஷார்ட்கட் மெத்தடுங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃபார்முலா கஷ்டமா இருக்கு. இல்லைன்னா வேற மெத்தட் இருக்கு, நம்ம வந்து சம்ஸ் பார்க்கும்போது வில் சி. ஏன்னா இது ஃபார்முலா கஷ்டம் தான், பட் சம்ஸ் பார்க்கும்போது ப்ராப்ளம்ஸ் நீங்கள் நிறைய ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த செகண்ட் கேஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஷார்ட்கட்டுங்கிறதுனால நான் அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன், அவ்வளோதான். நீங்கள் ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிள் ப்ராப்ளமோட ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஷின் வந்து வாட் வுட் பி த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் obtained on an amount of rupees 8930 at the rate of 8% per annum after 5 years. ஓகே, இதுதான் கொஸ்டின். இப்போ பர் ஆனம் அப்படின்னா ஆனுவலின்னு அர்த்தம். ஸோ அது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். என்னெல்லாம் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ டைரக்ட் அப்ளிகேஷன் ஃபார்முலா வந்து சொல்யூஷன் given principal is equal to 8930, number of years, number of time period வந்து 5 years, rate of interest வந்து 8. so simple interest வந்து PNR by 100 which is 8930 into 5 into 8 by 100. so answer வந்து 3572. so இந்த ஈஸி சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். should I repeat it again?
ஓகே, செகண்ட் சம் பார்க்கலாம். The interest earned on rupees 15,000 in 3 years is 5,400. Find the rate of percent. அதாவது 15,000 வந்து பிரின்சிபல், நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3, n வந்து 3, இன்ட்ரெஸ்ட் வந்து 5,400. அப்படி இருக்கும்பொழுது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? இந்த கொஸ்டின். ஸோ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, பிரின்சிபல் வந்து 15,000 கொடுத்துட்டாங்க, n வந்து 3 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 5,400. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 100 into principal by 100 into interest by principal into time period, which is 12%. அப்புறம் இன்னொன்று வந்து என்னன்னா, ஆர் வந்து பர்சன்டேஜ் தான் எப்பவுமே இருக்கும். ஸோ சப்போஸ் கொஸ்டின்ல வந்து பர்சன்டேஜ் போடாமல் விட்டீங்க அப்படின்னா வந்து ஆன்சர் தப்பாயிடும். ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் போடாமல் விட்டுறாதீங்க. எதுவும் கிளியரா இருக்கும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, I'll reduce my speed. ஓகே, இப்போ நம்ம வந்து மூணாவது சம் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து வாட் சம் ஆஃப் மணி will give an interest of rupees 1 per day at 5% per annum simple interest. அதாவது மறுபடியும் கொஸ்டின் படிக்கிறேன். வாட் சம் ஆஃப் மணி will give an interest of rupees 1 per day at 5% of annum simple interest. இப்போ சாட் பாக்ஸ் ரெடியா வச்சுக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத மட்டும் யாருன்னா சொல்ல முடியுமா? நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவன் டைரக்டா கொடுக்கல, சென்டென்ஸா கொடுத்துருக்கான். ஸோ யாருன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. நோ, 1 கிடையாது. நான் நினைச்சேன் எல்லாரும் 1 தான் சொல்லுவீங்கன்னு. நான் 1 இல்லை. எஸ், எக்ஸாக்ட்லி 365 days. 365 தான். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆஃப் rupees 1 per day, அதாவது ஒரு நாளைக்கு ₹1 இன்ட்ரெஸ்ட். அப்போ அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு போட்டிருக்காரு. அப்போ ஒரு வருஷத்துல 365 days. ஸோ 365 தான் உங்களோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கிளியரா எல்லாருக்கும்? இல்லை மறுபடியும் சொல்றேன். ஒரு நாளைக்கு ₹1 வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்படி இருக்கும் பொழுது பர் ஆனம்னா 1 year. ஸோ ஒரு நாளைக்கு ₹1னா ஒரு வருஷத்துக்கு 365 days இருக்கு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 365. நம்ம சொல்யூஷனுக்கு போகலாம். ஸோ சொல்யூஷன் பார்த்தீங்க, கிவன் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 365. 365 வந்து ₹1 per day. நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5, நம்பர் ஆஃப் வந்து 1 year. இப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு 100 into 365 by 1 into 5. அதாவது நம்ம பிரின்சிபல் ஃபார்முலா கேஸ் 1 when simple interest is known அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஃபார்முலா இருந்ததுல, அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ 100 into simple interest by rate of interest into number of years is equal to ₹7,300. ஓகே, இது ஒரு சின்ன டிப் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் சால்வ் பண்ணும்பொழுது டைம் பீரியட் வந்து எப்போவுமே இயர்ஸ்ல இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா டேஸ்ல கொடுக்கும்பொழுது நீங்க வந்து கஷ்டமா இருக்கும் உங்க சம் போடுறதுக்கு. அதனால சப்போஸ் டேஸ்ல சம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிவைட் பை 365 போட்டு அது இயர்ஸா மாத்திக்கணும். இது ஒரு சின்ன டிப், மறந்துட்டேன் சொல்றதுக்கு. ஸோ சரி, எப்பயுமே எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி
நம்பர் ஆஃப் இயர்ஸ், அதாவது எண்ணுங்கிறது இயர்ஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சப்போஸ் மந்த்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 6 மந்த்ஸ்னா 1/2 போட்டுக்கணும், ஹாஃப் இயர். ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் கிளியரா எல்லாருக்கும்? Okay. So now we thank you so much. Now we are going to see our favorite part, brain teaser. So இன்னைக்கு brain teaserல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, okay. So the simple interest on a certain sum is 4/9 of the principal, and the number of years is equal to the rate of interest. Rate of interest என்ன தமிழ்ல சொல்லணும்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/9 ஆஃப் த பிரின்சிபலா இருக்கு, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் ஈக்குவலா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? கொஸ்டின் கிளியர்னா ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். கொஸ்டின் கிளியர் எல்லாருக்கும்? நமக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/9 ஆஃப் த பிரின்சிபல். ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 5னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் 5 தான். அப்படி இருக்கும்பொழுது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? அதுதான் கொஸ்டின். எல்லாரும் கிளியர்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன், let the principal be ₹900. இப்போ இந்த மாதிரி சம்ல பிரின்சிபல்ல எப்படி அசியூம் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ராக்ஷனை பாருங்க 4/9. ஸோ கீழே இருக்கிற நம்பரை இன்டூ 100 போட்டணும். ரிப்பீட் பண்றேன். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருக்கும் பொழுது 4/9 ஆஃப் த பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த கீழே இருக்கிற டினாமினேட்டரை இன்டூ 100 பண்ணி அசியூம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4/9 ஆஃப் 900, அதாவது 4/9 ஆஃப் பிரின்சிபல், அதாவது 400. ஸோ 4/9 இன்டூ 900 போட்டோம் அப்படின்னா 400 ஆன்சர் வரும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 400. இதுக்கு கிளியரா? இந்த சம்மோட ஆன்சர் வந்து பிரின்சிபல் எப்படி அசியூம் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிரின்சிபல் வந்து இந்த இடத்துல 900 அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இப்போ R ஈக்குவல் டு n, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ R கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? 100 இன்டூ SI பை P இன்டூ n. கரெக்டா? இப்போ R ஈக்குவல் டு n, அதனால R இஸ் ஈக்குவல், இப்போ ஆரோ மார்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் பாருங்க. R இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ SI பை P இன்டூ R. ஏன்னா n இஸ் ஈக்குவல் டு Rங்கிறதுனால என்னுக்கு பதிலாக நான் R போட்டேன். இப்போ R கீழே இருக்கிற R மேலே போயிட்டுனா மல்டிப்ளை ஆயிடும். ஸோ இட் பிகம்ஸ் R ஸ்கொயர். R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 100 இன்டூ SI பை பிரின்சிபல், அதாவது 100 இன்டூ 400 பை 900. ஸோ R ஸ்கொயர் வந்து 400 பை 9. அப்போ R வந்து root of 400 by 9, which is 20 by 3. Clear? புரிஞ்சுதா எல்லாருக்கும்?
ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ் தான் கேட்பாங்க. ஜஸ்ட்டு டைரெக்டாக கொடுத்துட்டு ஃபைன் தி அதர் வந்து கிடையாது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/9 ஆஃப் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 4/9 ஆஃப் த பிரின்சிபல் அப்படின்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வாட் இஸ் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சொல்கிறது மூளை கசக்கி சம்ஸ் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, we officially end the session. Now it's time to interact. So எல்லாருக்கும் ஒரு ஒயிட் போர்டு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஒயிட் போர்டு தெரியுதா? இஸ் தி ஒயிட் போர்டு விசிபிள்? எஸ். ஓகே, ஸோ பேப்பர் பென்லாம் ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஸ்டார்ட் இன்ட்ராக்டிங். ஸோ டுடேஸ் கொஸ்டின் வந்து என்னன்னா ஓகே, கொஸ்டின்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே போன சம் பார்த்த அதே மாடல். ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி கேன் சால்வ் இட். சூப்பர். ஆன்சர் வந்து 4% தான். கரெக்ட், பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் யாருன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு? கேன் எனி ஒன்? ரேவதி, கேன் எக்ஸ்பிளைன் தி சம்? ஆர்ஜே, நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? இஸ் எனி ஒன் ரெடி டு எக்ஸ்பிளைன்? ஓகே, கோகுல், நளினி, யாராவது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அந்த சம்ம? ஓகே, ரேவதி இஸ் ரெடி ஐ திங்க். Should I unmute you?
Revati, please unmute yourself. Okay, I'll unmute you. நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணுமோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கங்க. Shall I unmute you? Yeah, perfect. Answer 4% தான். It is correct. ஆனா எப்படி வந்ததுன்னு சொல்லணும்ல, ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட்டே அடிச்சு கொடுத்துட்டேன் டெக்ஸ்ட் பாக்ஸில். Okay, I'm going to unmute Revati. She is going to explain. So unmute yourself. Hi, Bharat. Okay. Am I audible? Hello. Hello. Revati audible இல்ல. Hello. 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 I think network problem. Yeah, simple. 4/24. So, நான் எப்படி சம்மரைஸ் பண்ணேன்னா 4/24 into 100. ஸோ அப்படி கேன்சல் பண்ணும்போது 16 வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்க n வந்து n ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 போட்டிருந்தேன். சாரி, r ஸ்கொயர் ஈக்குவல் டு 16. ஸோ 16 வந்து ரூட் பண்ணா 4 வரும். அப்படிதான் ஆன்சர் கண்டுபிடிச்சேன். பட் இந்த ஆன்சர் கரெக்டான்னு எனக்கு தெரியல. ஐ மீன் நான் பண்ணது கரெக்டான்னு தெரியல. பரத், I'm audible. ஹரிஷ், நான் ஆடிபிளா இருக்கேன். யாராச்சும் சாட் பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்கப்பா. தனியா பேசிக்கிட்டு இருக்கேன். மை ஆன்சர் இஸ் கரெக்ட். நான் போட்ட சம் கரெக்டா? ஹலோ பரத். I think it's network problem. Sorry, my net is slow.
4% தான் கரெக்ட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எதுவுமே கேட்கல நீங்க பேசுனது. எனக்கும் நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். இப்ப கேக்குதா? ஹலோ ஹலோ பரத், ஐ எம் ஆடிபிள். பரத், உங்களுக்கு கேட்கலையா நான் பேசுறது? எக்ஸாக்ட்லி நீங்க போட்ட மாதிரி நான் போடல. பட் ஜஸ்ட் நான் வந்து சும்மா இன்ஸ்ட மட்டும் வச்சு கேன்சல் பண்ணி போட்டேன். கேக்குதா இல்லையா உங்களுக்கு? நவ் எனக்கு கேக்குது. நீங்க எது வரைக்கும் சொல்லியிருக்கீங்க? சாரி, இருந்து வரேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, யூ எக்ஸ்பிளைன்ட் வெல் நினைக்கிறேன் ஆஸ் யூஷுவல். ஸோ 4 தான் கரெக்டு. டாபிக் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். So we have 1 minute 47 seconds இருக்கு. ஸோ வேற யாராச்சும் மறுபடியும் இந்த சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆர் ஷால் வி எண்ட் தி செஷன்? அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லணும். டுடே இஸ் 7th டே. ஸோ இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா 17. ஸோ 20th வந்து வில் ஹாவ் தி 10th டே ஆஃப் தி செஷன். ஸோ 10th டே ஆஃப் தி செஷன் வந்து இட்ஸ் அ பிக் சர்ப்ரைஸ். ஸோ we're going to have a big surprise on the 10th day. And நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸை இனிமேலும் 10th டே வரைக்கும் பார்க்குற டாப்பிக்கை ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஸோ தட் வி கேன் லீவெல்லாம் இல்லை, லீவெல்லாம் கிடையாது. 1 மாசத்துக்கு ரெஸ்டே கிடையாது உங்களுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ தட்ஸ் இட். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஸோ 2 மந்த்லாம் இல்லைப்பா, 1 month தான். 1 மாசமே தாக்கு பிடிப்பீங்களேன்னு தெரில. இல்லை டெஸ்ட்டுன்னு கிடையாது, கொண்டு எப்படி சொல்றது, சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஸோ ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க, அவ்வளோதான். ப்ரிப்பேர் ஒரு 2 நாள் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவீங்கல்ல. ஸோ அதுக்கு தான் சொன்னது. ஸோ இது மேத்ஸ்ன்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஆப்டிடியூடு தான், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்.
அதனால. ஸோ சர்ப்ரைஸ்னா லீவுலாம் கிடையாது.